Hi guys, I'm Rajkumar. I am freelancer. டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எல்லாராலையும் மணி மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் மணி மேக் பண்ண முடியும். ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, சரிங்களா? ஸோ பிகினர் யாராவது ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனல் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதில், நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? ஸோ மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சேனல் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியதே கிடையாது. ஏன்னா நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் வந்து இன்றைக்கே வந்து வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணாலும் சரி, அது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான், சரியா? ஸோ நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன். அது இல்லாமல் இங்கே பாருங்கள், கண்ட்ரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் மாற்றி காட்டுறேன், ரிப்போர்ட் எல்லாமே, சரிங்களா? ஸோ பேஜ் யூஸுமே வந்து கண்ட்ரிஸ் எல்லாம் மாற்றி காட்டுறேன். ஸோ இப்போ இதை பார்க்கும்போது ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை வந்து பார்ப்பீங்க, சரிங்களா? நண்பா, நீங்கள் பார்க்குறது எல்லாமே லைவ் தான், ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஸ்டார்டிங்காக சொன்னாலே இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லிட்டு, அதாவது கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்ம ஏர்ன் பண்ணுறது மினிமமாக $1500 வரைக்கும் ஃபார் மந்த்துக்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறோம், ஓகேங்களா? மினிமமாக தான் சொல்கிறேன், அதிகபட்சம் எவ்வளோன்றதை நான் சொல்லலை இந்த இடத்த, சரிங்களா? ஸோ இது வந்து நான் வந்து டே டு டேட்டில் வந்து ஒரு லைவ் ப்ரூஃபாக கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு மேலே நான் கொடுத்துட்டேன், ஓகேங்களா? அப்படின்னும் போது எல்லோரும் வந்து கேட்குறது என்னென்னா, ப்ரோ நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒர்க் பண்ணி காட்டணுன்ற ஒரே ரீஸ்க்காக தான் நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ நீங்கள் யாராவது கூகுள் ஆட்சன்ஸில் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினச்சி உள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னும் போது இங்கே ஆக்சுவலி இப்போ எனக்கு வரக்கூடிய ரெவன்யூ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, $1க்கும் கம்மியாக தான் ஃபார் டேவுக்கு வந்துட்டுருக்கு, சரிங்களா? இன்றைக்கி ரேஞ்சுக்கு $1க்கும் கம்மியாக வந்தாலுமே ஒன் டே இல்லைனாலும் ஒன் டே ஃபார் டேவுக்கு $100 ஏர்ன் பண்ணுவோம், ஃபார் மந்த்துக்கு $5000 ஏர்ன் பண்ண தான் போகிறோம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது, சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்னும் போது ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்குறீங்க, அது வந்து பிளாகர் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, வேர்ட்பிரஸ் இருந்தாலும் சரி, என்னோட சஜஷன் வேர்ட்பிரஸ் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதா இருந்துச்சுன்னா பிளாகரை பொறுத்த வரைக்கும் சைடு வந்து ஸ்லோவாக இருக்கும், ஆட் வந்து ஷோ பண்ணுறது டைம் டிலே ஆகிடும், புரியுதுங்களா? ஸோ பிளாகரில் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே தயவு செஞ்சு வேர்ட்பிரஸ்க்கு மூவ் பண்ணிக்கோங்க. தென் அது என்ன அப்புறம் வேர்ட்பிரஸ் பிளாகர்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறது பெருசு இல்லை, பிளாகர்னா என்ன, வேர்ட்பிரஸ்னா என்ன நீங்கள் கற்றுக்கணும். ஸோ இதை பற்றி யூடியூப்பில் ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தென் இப்போது எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 2 மந்த் ஆகிடுச்சு. 2024 டிசம்பர் 1 இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம், சரிங்களா? ஸோ டிசம்பர் மந்த்து மொத்தமாக 2024 ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்துச்சுன்னா $2.94 வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணுது. தென் 2025 ஜனவரி பட்டில் எண்டில் இருக்கும், சரிங்களா? ஸோ இன்னொரு 1 டே தான் இருக்குது, அது முடிஞ்சிடுச்சுன்னா பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது இந்த மாதத்தில் நம்ம ஓவராலாக ஏர்ன் பண்ணியிருக்கிறது இன்றைக்கி ரேஞ்சுக்கு வரைக்கும் பார்த்தாச்சுன்னா ஓவராலாக $6.85 வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ப்ரோ என்ன ப்ரோ ஒரு நாளைக்கு ரொம்பவே கம்மியாக ரெவன்யூ தான் வந்துட்டுருக்கு, நீங்களாம் போய் வீடியோ போடலாமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். பிகினர் ஃபஸ்ட் டைம், ஓகேங்களா? நீங்கள் வந்து சோஷியல் மீடியா டிராஃபிக் நம்பி வந்தாலும் சரி, அல்லது ஃபேஸ்புக் டிராஃபிக், இன்ஸ்டாகிராமு, டெலகிராமு, எவ்ரிபடி, ஓகேங்களா? நீங்கள் சோஷியல் மீடியா டிராஃபிக் நம்பி உள்ளே வரீங்கன்னா இந்த ஃபீல்டு உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா கூகுள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து கோர் அப்டேட் விடுவாங்க. அப்படி விடும்போது என்ன ஆகுனா ஆட்சன்ஸை கொண்டு வந்து க்ளோஸ் ஆகிடும், இப்படிலாம் சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லைனா ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளத்துக்குள்ளே வரும். அப்படி இல்லை நம்ம என்ன தான் ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணாலுமே கூகுள் வந்து இன்டெக்ஸ் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் எவ்வளோ வந்து பிரச்சனை இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி ஜென்யூனான யூசர்ஸ் வர வைக்கிறதுக்கான வழி என்னவோ அதை மட்டும் யோசிங்க, ஓகேங்களா? அதை விட்டுட்டு விபிஎன் போட்டு ஆடு கிளிக் பண்ணுறது, ஃப்ராக்ஸ் யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறதுன்னு மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட கொடுத்து ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எந்த ஒரு தப்பான காரியமே நீங்கள் யாரும் பண்ண வேண்டாம், புரியுதுங்களா? ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டென்ட் கொடுக்கணும். கண்டென்ட் பேஸ் பண்ணி தான், குக்கீஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கான ஆட் வந்து குவாலிட்டியாக கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு மாதத்துக்கே வெறும் 20 ஆர்டிகல் தான் போடுறது, 30 ஆர்டிகல்லாம் போடுறது, அது செட் ஆகாது நண்பா. ஓப்பனாக சொல்கிறேன், ஃபார் இயருக்கு நீ 3000 ஆர்டிகல் கிராஸ் பண்ணாலே உனக்கு ஃபார் மந்த்துக்கு மினிமமாக $800 வந்து நீ அச்சீவ் பண்ண முடியும், இதுக்கு நான் கேரண்டி. அதை விட்டுட்டு நீங்கள் மாதத்துக்கு 10 ஆர்டிகல் போடுவேன், அதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லை, நான் என்னோட ப்ரொஃபஷனலாக நான் வந்து பார்க்க போகிறேன், எனக்கு பர்சனல் ஒர்க் இருக்குது, எனக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான பேஜ் ஆர்பிஎம், சிபிசி ஆக்சுவலி இங்கே இருக்கு இல்லையா, இதில் வந்து இன்க்ரீஸே ஆகவே ஆகாது. ஏன்னா அது ஹையாக இருந்தால் தான் நமக்கு காஸ்ட் ஒர்க்குக்கு வந்து ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க, கம்பல்சரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும், சரியா? சரி, தென் நான் எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எனக்கு ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ரெவன்யூ தான் உங்களுக்கு ரிப்போர்ட்டாக நான் வந்து கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா? ஸோ ஒரு பிகினர் வந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணுது என்னென்னா,
என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் நானாகவே இருந்தாலும் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் மணின்றதுக்காக நான் வந்து ஃபோக்கஸாக நான் ஒர்க் பண்ண கிடையாது. ஓகேங்களா? எனக்கு தேவை ஹை குவாலிட்டி யூசர்ஸ் டெய்லியும் டே டு டேட்டில் கம்பல்சரி வரணும். இது மட்டும் தான் என்னுடைய டார்கெட்டை தவிர நான் ரெவன்யூக்காக ஒர்க் பண்ண கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நான் ரிப்போர்ட் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா ஃபார் டேவுக்கு என்னால் $100 வரக்கூடிய ரெவன்யூக்கான அக்கௌண்ட்டும் இருக்குது. ஃபார் டேவுக்கு $500 வரக்கூடிய ரெவன்யூக்கான அக்கௌண்ட்டுக்குமே என்னால் இருக்குது. அதை என்னால் காட்ட முடியும். ஓகேங்களா? பட் ஆனால் அப்படி வேண்டாம். நான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டேனே. ஸோ பாருங்கள், இந்த ஆட்சன்ஸை கொண்டு பொறுத்த வரைக்கும் இன்னும் $10 கூட அச்சீவ் பண்ணலை நம்ம. ஓகேவா? ஸோ லாஸ்ட் பேமெண்ட் பாருங்கள் 00ன்னு இருக்கா. ஸோ இன்னும் $10 கூட வரலை அப்படின்னும் போது $10 வரணும், ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும், பின் வெரிஃபிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் ரிலீஸ் ஆகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து ரெவன்யூன்றது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்க. இனிஷியலில் வந்து நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் தெரிஞ்சோ தெரியாமல் மானிட்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னும் போது ஃபார் டேக்கு எனக்கு ப்ரோ எனக்கு 5 சென்ட் தான் வருது, 3 சென்ட் தான் வருதுன்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் யாருமே ஆக வேண்டாம். முதல் 8 to 6 மந்த்துக்கு வந்து இப்படி தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமே இருக்காது. யார் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, சரிங்களா? அதுக்கு இடையில வந்து நீங்கள் சோஷியல் மீடியா டிராஃபிக் வந்து புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அது அக்கௌண்ட்டு காப்பாற்ற முடியுமான்றது எனக்கு தெரியல. சரியா? சரி, எனக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ எவ்வளோனா 0.39 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே 0.21 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $1.60 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் டே 1 ஆரம்பிச்சு இன்றைக்கி மந்த் எண்டு ஓவராலாக இன்றைக்கி டேட் வந்து 30 ஆகிடுச்சு, ஜனவரி 30. ஓகேங்களா? ஸோ $6.85 வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். இது டிசம்பர் 2024 டிசம்பர் 1லேருந்து மந்த் எண்டு வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ தான் $2.94. நம்ம டிசம்பர் மந்த் தான் எக்ஸ்பெரிமெண்ட்டுமே ஸ்டார்ட் பண்ணோம். தென் ஆட்சன்ஸ் சம்மந்தமாக என் சேனலில் வந்து ஓவராலாக ஒரு 1500 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பாருங்கள், நான் எது போல் வீடியோஸ் வந்து கொடுக்குறேன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஐடியா கிடச்சிடும். சரிங்களா? தென் ஒன் மோர் நான் வந்து பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனில் பேசுகிறா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவீங்களா? ஸோ பாருங்கள், பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சு. சரி, இப்போ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கக்கூடிய இந்த ஏர்னிங் செக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்கு தெரியுமா ரெவன்யூ வருது? ஒரு யூசர்ஸ் வந்து, அதாவது ஒருத்தர் இல்லை, எவ்வளோ பேர் நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு யூசர்ஸ் வராங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வரக்கூடிய ஆடு வந்து கிளிக் பண்ணணும். ஆடு வந்து கிளிக் பண்ணால் தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். அதை விட்டுட்டு நமக்கு வந்து 1000 பேர் வந்துட்டாலே ரெவன்யூ வந்துடும், 1000 இம்ப்ரெஷன் வந்துட்டாலே ரெவன்யூ வந்துடும் சொல்கிறாங்க அப்படின்னா அது ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆடு கிளிக் நடக்கலை, அதுக்கப்புறம் அதாவது ஆடு கிளிக் நடக்காமே ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா மந்த் எண்டில் இன்வாலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் எல்லாம் மைனஸ் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்த பாருங்கள், கண்ட்ரீஸில் இன்றைக்கி வந்து பார்த்துச்சுன்னா இந்தியா, மலேசியா, தென் குவைத், சிங்கப்பூர், தென் யுனைடெட் கிங்டம். ஓகேங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தெளிவாக தெரியும். இன்றைக்கி நமக்கு டுடேவில் வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ எவ்வளோனா 0.39 சென்ட்ஸு. ஓகேங்களா? பட் ஆனால் ஆடு கிளிக் நடந்திருக்கிறதுன்னு வந்து பார்த்தாச்சுன்னா இந்தியா, மலேசியா, தென் அதாவது இது 2 கண்ட்ரியில் மட்டும்தான் ஆடு கிளிக்ன்றது நடந்திருக்கு. இந்த இடத்த கிளிக்ஸ்ன்னு பார்த்தீங்களா தெளிவாக தெரியுதா? 11.1. மற்றதில் பார்த்தாச்சுன்னா 00 இருக்குது. பேஜ் யூஸ்க்கு மட்டுமே, அதாவது இங்கே பாருங்கள், குவைட்லேருந்து பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பேஜ் யூஸ், அதே போல் சிங்கப்பூர்லேருந்து பார்த்தாச்சுன்னா ஒரு 6 பேஜு, அதே போல் யுனைடெட் கிங்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜு. பட் ஆனால் இதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து ஒரு 6 சென்ட்ன்ற விதத்தில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இது என்ன ஆகும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆடு கிளிக் வரக்கூடிய ரெவன்யூ எல்லாமே மந்த் எண்டில், அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா இன்வாலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் எல்லாம் மைனஸ் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ தெரிஞ்சுக்குங்க. அதை விட்டுட்டு நமக்கு கிளிக்கே இல்லாமல் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதுன்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா மந்த் எண்டில் ஐயோ காசுக்காரன்னு சொல்லிட்டு தேடக்கூடாது. சரியா? ஸோ கிளிக் இருக்குன்னா மட்டும்தான் ரெவன்யூ கம்பல்சரி நிற்குன்றது தெரிஞ்சுக்குங்க. சரி, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார் டேவுக்கு, ஓகேங்களா, இந்த செக்ஷனில் நமக்கு $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, $100 வந்தாலும் சரி, $1000 வந்தாலும் கூட சரிங்களா, அது என்ன ஆகும் தெரியுமா? அப்படியே திஸ் மந்தில் இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து அப்படியே ரீஃப்ளெக்ட் ஆகும், அதாவது ப்ளஸ் பண்ணி காமிக்கும். 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு சொல்லிட்டு அது அப்படியே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் டுடேவில் எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா $6.85 இருக்கு இல்லையா? ஸோ அது கூட அப்படியே ப்ளஸ் பண்ணி காமிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது டே 1 ஆரம்பிச்சு மந்த் எண்ட் வரைக்குமே அது இன்க்ளூட் அப்படியே காமிச்சிட்டு தான் இருக்கும். சரிங்களா? அதே போல் எஸ்டேவும் லாஸ்ட் 7 டேஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு மேலே இந்த பேஜ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸில் எஸ்டேக்கு வந்துடும். எஸ்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் லாஸ்ட் 7 டேஸ்க்கு வந்து போயிடும். புரியுதுங்களா? ஸோ எப்பவுமே லாஸ்ட் 7 டேஸ் வந்து திஸ் மந்தில் வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு வரக்கூடிய ரெவன்யூ அப்பப்போ வந்து அப்டேட் ஆகிடுன்றது தெரிஞ்சுக்குங்க. தென் இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நமக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ பேஜஸ் வந்துருக்குன்றது நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ எனக்கு ஓவராலாக இன்றைக்கி இந்த டைமுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா 1620 பேர் வந்திருக்காங்க. அந்த 1620 பேர் வந்ததால் இந்த 0.39 சென்ட்ஸ் ஃபார் டேவுக்கு வந்திருக்கானா கிடையாது. கீழே பாருங்கள், பேஜஸ் கீழே கிளிக்ஸ்ன்னு போட்டிருக்கலையா? அப்போனா 1620 பேரில் கிட்டத்தட்ட 12 பேர் வந்து ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த 12 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு கிட்டத்தட்ட 0.39 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசினா என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா
பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி. இது எதனால் வருது, எதுக்காக வருது அப்படின்னா, நம்ம வெப்சைட்டில் நம்ம என்ன தான் கீவேர்ட்ஸில் பார்த்து ஒர்க் பண்ணாலுமே சம் கண்ட்ரிக்கு அதை போல் சம் கீவேர்ட்ஸ்க்கு வந்து ரெவன்யூன்றது அதிகமாக இருக்கும். அது ஐசிபிசி கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ், இது போல் லா பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு விதமான ரெவன்யூ கிடைக்கும். அதுவே நீங்கள் டெக்கு, ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், மைக்ரோ நிச்சஸில் இது போல் ஒர்க் பண்ணுறீங்க, ஃபைனான்ஷியல் இது போல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விதமான ரெவன்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து என்னுடைய வெப்சைட் கூகுளில் ரேங்க் ஆகணும், அதே போல் ஆர்கானிக் டிராஃபிக் 100% வரணுன்றதுக்காக நான் வந்து காம்படிஷன் ரொம்பவே கம்மியாகவும் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில், அதே போல் லாங் டைம் ஃபோக்கஸில் இன்றைக்கி நான் ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணேன்னா அடுத்த 5 வருஷம்னாலுமே அந்த கண்டென்ட்டுக்கு வந்து குவாலிட்டி குறையாமல் இருக்கணும். அது போல் தான் நான் வந்து கீவேர்ட் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? ஸோ நம்ம வந்து எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து இந்த பேஜ் ஆர்பிஎம், சிபிசி வரும். பேஜ் ஆர்பிஎம் எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ அதுக்கு ரிலவெண்ட்டாக சிபிசி வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசர் வந்து தெரியாமல் நம்ம வெப்சைட் வரக்கூடிய ஆட் வந்து கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா 0.27 சென்ட்ஸ் இந்த பேஜ் ஆர்பிஎம் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்கல. கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது, 0.03 சென்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா ஒரு ஆடு கிளிக்கு 3 சென்ட்ஸ்ன்றது நமக்கு வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 12 கிளிக்கு ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரெவன்யூன்றது தெரிஞ்சிடும். அதே போல் இம்ப்ரெஷன் கிட்டத்தட்ட 3080 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. இம்ப்ரெஷன் மூலியமாக கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ரெவன்யூ கிடைக்காது. இம்ப்ரெஷன் மூலியமாக ரெவன்யூ வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் வாங்கிட்டு அதில் ஆட் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்பவே அட்வான்ஸு. சரிங்களா? ஸோ அதில் வந்து இசிபிஎம் கால்குலேட் பண்ணி ரெவன்யூ கிடைக்கும். அதாவது இம்ப்ரெஷன் தான் 1000 இம்ப்ரெஷனுக்கு இவ்வளோ ரெவன்யூன்ற போல் வரும். ஓகேங்களா? பட் ஆனால் அதுக்கு வந்து இசிபிஎம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்து இம்ப்ரெஷன் வந்து கவுண்டனிங் வராது. ஓகேங்களா? ஸோ அதுவுமே வந்து டில் எண்டு மந்த் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் மூலிமா தான் விட்ரல் நடக்கிற போல் இருக்கும். சரிங்களா? தென் பேஜ் சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 0.74% இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பா. நான் ஃபார் மந்த்துக்கு $5000 எடுத்துக்காட்டணும்னு சொல்கிறேன்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மந்த்தும் நமக்கு பேஜ் சிடிஆர்ன்றது நான் 10க்கு மேலே போகாத அளவுக்கு தான் நான் மெயின்டைனிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து 10க்கு மேலே பேஜ் சிடிஆர் போகுது என்ன ஆகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆட்சன்ஸை கொண்டு க்ளோஸ் ஆகலாம்னு ஆகிடும். ஓகேவா? ஸோ பேஜ் சிடிஆர் வந்து 10க்குள்ளேயே பார்த்துக்கோ. அதுதான் அக்கௌண்ட்டுக்கு சேவ், உனக்கும் சேவ். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 82 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. தென் 0.01 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. கிளிக்கே நடக்காமல் எப்படி சொல்கிறது, சென்டு மட்டும் ஒரு சென்டு வந்துச்சுன்னா என்ன ஆகும், மந்த் எண்டில் காணாமல் போய்ட்டுன்றது தெரிஞ்சுக்கணும். தென் கிராஃப் டீட்டெயில் வந்து பார்த்தாச்சுன்னா தெரியும் ஒவ்வொரு டேவுக்கும் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஜனவரியில் இன்றைக்கி டேட் வந்து நான் 30ன்னு சொன்னேன், ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 29ன்னு இருக்கா. அதே போல் என் சேனல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கான ரிப்போர்ட்டுமே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ரெகுலராக வீடியோ கொடுக்குறோமா இல்லையான்றது. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரீஸில் லாஸ்ட் 7 டேஸில் எந்தெந்த கண்ட்ரியில் அதிகமாக நமக்கு ரெவன்யூ கிடச்சிருக்கிறது அதுவுமே நீங்கள் பார்க்கலாம். இந்தியா, தென் மலேசியா, தென் சிங்கப்பூர், யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், இதெல்லாம் பார்த்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ரெவன்யூ கிடச்சிருக்கு. ஓவராலாக இந்தியாவில் வந்து அதிகமான ரெவன்யூ வந்து நமக்கு கிடச்சிருக்கு. தென் இது போக இந்தியா, தென் எஸ்டர்டே ரிப்போர்ட்டில் கண்ட்ரிஸ் வந்து பார்த்துச்சுன்னா இந்த அளவுக்கு இன்னுமே ஐடியா கிடைக்கும். தென் இதில் தெளிவாக தெரியுதுங்களா, எஸ்டர்டே அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து பார்த்தாச்சுன்னா நேற்று கூட 6 பேஜுக்கு 0.1 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து மந்த் எண்டில் காணாமல் போகிறதுக்கு வந்துட்டுருக்கு. நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. தென் இவ்வளோ தான் நண்பா. எல்லாமே உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் பேஜஸ் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து என்னோடய வெப்சைட் நேம் வந்து கேட்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். வெப்சைட் நேம் எனக்கு சொல்கிறது பிரச்சனை இல்லை. நான் வந்து ஃபார் மந்த்துக்கு $1000 ஏர்ன் பண்ணும்போது என்ன ஆகுது தெரியுமா, அதாவது எனக்குன்னு காம்படிஷன் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வந்து என்னென்னா என்னோடய வெப்சைட் வந்து வேணும்னே வந்து ஆட்டோ பிளாகிங் பண்ணுறது, சைட்டை வந்து மைக்ரேட் பண்ணுறது, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது. என் வெப்சைட்டில் போட்ட போஸ்ட் வந்து இன்டெக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஆர்டிக்கல் காப்பி பண்ணி அவங்க வந்து பேஸ்ட் பண்ணிடுவாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? இது போல் சைட்டை வந்து பல விதத்தில் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதால என்னால் வந்து என்னோடய வெப்சைட் வந்து நேம் வந்து சொல்ல முடியாத சுச்சுவேஷன் இருக்கேன். என்றைக்கு நம்ம ஃபார் மந்த்துக்கு $5000 ஏர்ன் பண்ணுறோமோ அன்றைக்கி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் என்னோடய வெப்சைட் நேம் வந்து சொல்கிறேன். சரிங்களா? தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ள வரும். என்ன அப்படின்னா நாம் என்னென்ன சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாராச்சும் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னும் போது நம்மக்கிட்ட கண்டென்ட் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. சரிங்களா? ஃபார் ஆர்டிகல் 200 கொடுத்துட்ருக்கோம். மினிமம் ப்ரைஸ் வந்து 200. சரிங்களா? தென் 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக வேணும் அல்லது உங்களுடைய கூகுள் ஆட்சன்ஸில் வரக்கூடிய ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு விதமான கேட்டகரியில் ஒவ்வொரு விதமான ஆர்டிகல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ மானிட்டேஷனுக்கு பார்த்துச்சுன்னா சம் கேட்டகரி இருக்குது. இல்லை ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்சூரன்ஸ்லாம் பேஸ் பண்ணி கொடுப்போம். புரியுதுங்களா? ஸோ பர்டிகுலராக US, UK, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார் சொல்லிட்டு Tier 1 கடையை டார்கெட் பண்ணி தான் ஓவராலாக எல்லா ஆர்டிகல்ஸுமே இருக்கும். சரிங்களா? தென் இது போக வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
தென் வெப்சைட்டுக்கு ஏ டு Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. உங்களுக்கு வந்து மந்த்லியான SEO பண்ணி கொடுக்கணுமா, ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் SEO இல்லை ஆர்டிகல்ஸ் போட்டு பப்ளிஷ் பண்ணணுமா, கூகுளில் ரேங்க் பண்ணணுமா, தென் வெப்சைட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணுமா, அது இல்லாமல் ஆஃபர்ஸ் வைஸ் நிறையவே கொடுப்போம். நீங்கள் யாராச்சும் நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸில் ஹையர் பண்ணும்போது 10 ஆர்டிகலுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெண்டர் ப்ளஸ் ப்ரீமியம் டிப்ஸ் வித் லைஃப் லாங் ஆக்டிவேஷன் கீயோட ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். அதே 30 ஆர்டிகல் வாங்குறீங்கன்னா ஜெண்டர் ப்ளஸ் ப்ரீமியம் டிப்ஸ் கூட முன்னொரு 2 ஃபாலோ பேக்லிங்க் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இது போல் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் நம்மக்கிட்ட போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் நம்ம வெப்சைட் வந்து ப்ரீமியமாக எல்லாருக்கும் பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. 7,000, 15,000, 25,000. ஓகேங்களா? 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. ஒவ்வொரு பேக்கேஜிலும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால் பண்ணுங்கள், ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். தென் டெலகிராம், வாட்ஸ்அப் லிங்க்குமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் வந்து நீங்கள் பண்ணலாம். தென் அது போக நிறைய பேர் இந்த வீடியோஸ் நீங்கள் லேடிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் தெரியாத இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி தான் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ஸ்டார்டிங்லேயே இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்றதை நான் அதையுமே ஸ்டார்டிங்காக சொல்லிவிடுவேன். பட் ஒன் திங், நீங்கள் பிளாகில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் .blogspot டொமைனில் கூட ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ரொம்பவே ப்ரீமியமாக நீங்கள் வரணுன்னும் போது இன்சைடில் நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்குன்னு ஒரு ஹோஸ்டிங்னு ஒரு டொமைன் வாங்கி சைட்டை வந்து பில்டு பண்ணும்போது அதுக்கு ஓவராலாக ஒரு 5,000 வந்துடும். அதாவது ஒரு 1 இயர்க்கான ஹோஸ்டிங் டொமைன் வாங்குறதுக்கே 5,000 வந்துடும். அதுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் வாங்கணும்னா ஓவராலாக 5,000 to 7,000 வரைக்கும் போகும். சரிங்களா? ஸோ இன்ஸ்டீலில் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி தான் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எனக்காக நான் கேட்கல, வேர்ட்பிரஸ்னாவே உங்களுக்கு வந்து 1 இயர்க்கான ஹோஸ்டிங் டொமைன் நீங்கள் வாங்கினதை அது பண்ணவே முடியும். சரிங்களா? ஸோ கால் பண்ணுங்கள், ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.